வணக்கம். நான் காரை ராஜேஷ் லுக்ஸ். எப்படி என்ற அன்பு அந்த உறவுகள் எல்லாம் நலமாக இருக்கிறீர்களா? உங்களோட ஆதரவு எனக்கு மிகவும் உதவியாக இருக்கின்றது. சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க. இன்னும் இன்னும் எனக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கிறீங்க. இன்றைக்கு என்னென்னா, எங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு நாள், திருமண நாள். 1996 சிங்கப்பூரில் எங்களுக்கு திருமணம் நடந்தது. இன்றைக்கு 30வது அகவையில் கால் எடுத்து வச்சிருக்கிறோம். எல்லாம் வல்ல இவற்ற குல தெய்வத்தையும் என்ற குல தெய்வத்தையும் வேண்டி நிற்கிறேன். ஆயுள் ஆரோக்கியத்தோடு நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்தாலே எங்களுக்கு அதுதான் ஒரு பெரிய செல்வம் என்ற மாதிரி. இந்த 30வது அகவை என்றது உண்மையின்படி நாங்கள் கொடுத்து வச்சிருக்க வேணும். என்னண்டா இந்த காலத்தில் என்ன, அந்த காலத்தில் என்ன, எத்தனையோ பேர் நோய் நொடிகள் வந்து கஷ்டப்பட்டிருக்கணும். எங்களுக்கும் இருக்குது தான் நோய் நொடி. ஆனால் இறைவனை நம்பி நடந்து இறை பிரார்த்தனையோடு நடந்தால் அவர் எல்லாம் எங்களுக்கு செய்து கொண்டு தான் இருப்பார். எல்லாருக்கும் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், நான் இன்றைக்கு விடிய எழும்பி சக்கரை பொங்கல் சமைச்சு எல்லோரும் சாப்பிட்டோம். பிறகு வெண்பொங்கல் பொங்கி வச்சிருக்கிறேன். பப்படம், மிளகாய் பொரியல், பருப்பு, உருளைக்கிழங்கு, தக்காளி பழம். இன்றைக்கு நாங்கள் சைவமாக கத்திரிக்காய், வாழைக்காயில் ஒரு வெள்ளைக்கறி. இப்போ வடை சுட்டு கொண்டிருக்கிறேன். இப்படி எல்லாரும் நீங்கள் வீட்டில் இந்த நாளை முதல் வெள்ளை நுழம்பி தலை குளிச்சுட்டு வந்து சாமிக்கு விளக்கெல்லாம் போட்டு கும்பிட்டுட்டு 3 சாமிக்கு நாங்கள் வடிவா எல்லாம் போட்டு பாவா தொடக்கம் பாருங்கள். அவைக்கு நைவேத்தியங்களையும் வச்சுட்டு சக்கரை பொங்க வடையெல்லாம் வச்சிருக்கிறேன். தெரிகிறதா? சாமியை கும்பிட்டுட்டு ஏதோ எங்களுக்கு நோய் நொடி இல்லாமல் நாங்கள் இருக்கவனு மட்டும்தான் ஆண்டவனை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் எங்களுக்கு வேறு ஒன்றும் தேவையில்லை. ஏதோ 3 நேரம் சாப்பிட்ற உலகத்தோடு எங்களுக்கு இருக்கிற மக்களை பார்க்க நாங்கள் இவ்வளவு பெட்டராக இருக்கிறோம். உடுக்க துணி இருக்குது, சாப்பிட சாப்பாடு இருக்குது, படுக்க இடம் இருக்குது. எல்லாம் இறைவன்ற செயலால் நான் என்ன சொல்கிறேன்னாண்டா, வீட்டில் இப்படி சிறப்பான நாளுண்டா எங்கள்ட பிள்ளைகளுக்கு நாங்கள் செய்து காட்டணும். பிள்ளைகளும் பிடிய வெள்ளனை வந்து எங்களை விஷ் பண்ணிச்சு. நான் 2 மகன் மேரும் அவைக்கு இன்றைக்கு நேரம் இல்லை. நாங்கள் இன்றைக்கு அதை அதுகளை வெட்டுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காது. ஆனபடியாக நான் ஒரு இடத்துக்கு போனபடியால் 31 நாளும் நான் கோயிலுக்கு செல்ல முடியாது, அங்கே சாப்பிட்டுட்டேன். ஆனபடியால் இவர் தான் ஈலிங்கம்மன் கோயிலுக்கு போய் அர்ச்சனை செய்து பிளஸிங் வேண்டி கொண்டு வாரேன். எல்லாம் இறைவனை நாங்கள் வீட்டில் கும்பிட்டாலும் ஓகே. கோயிலுக்கு நாங்கள் அந்த சாப்பிட்டா அந்த இடத்துக்கு சாப்பிட்டா நாங்கள் 31 நாளைக்கு தான் அது இது நாளைக்கு தான் அது இந்த இறுதி நாள் முடியுது. அதன் பின்னர் கோயிலுக்கு போவோம். என்ன சொல்கிறேன்னு சொன்னால், எங்கள்ட பிள்ளைகளுக்கு நாங்கள் காட்ட வேணும். ஒரு திருமணம்ண்டா என்ன, திருமணத்தில் ஏற்ற இறக்கங்கள் வரும், சண்டை சச்சரவு வரும், பிரச்சனை இல்லாத குடும்பங்களே இல்லை. அதுக்காக கட்டிப்பிடி காதல்பிடி என்று இல்லை. பிரச்சனை வந்தாலும் காலமாக சண்டை வந்தாலும் ஈவினிங் நாங்கள் ஒற்றுமையாக வேணும். அதை கடைப்பிடிச்சோம்னா வாழ்க்கையில் நீண்ட தூரம் பயணித்து கொண்டு போகலாம். இப்போ என்னண்டா, ஈகோ வந்திருக்கு. நீ டீ போடுறியோ, நான் டீ போடுறதோ, நான் சமைக்கிறதோ, நீ டிஷ் கலவுறதோ என்ற பிரச்சனைகள் வந்திருக்குது. அதுகள் எல்லாத்தையும் விட்டு இந்த இளம் சமூகத்துக்காக நான் சொல்ல வேண்டிய ஒன்று, திருமண பந்தம்ன்றது எல்லா இடமும் பிரச்சனைகள் இருக்கும். அதை சமாளித்து கொண்டு போக வேணும். அத்தோட இந்த பெற்றார் வந்து நல்ல மாதிரி அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க வேணும். இல்லை நீ அப்போ அவைக்கு அப்படி செய்யக்கூடாது, அவைக்கு இப்படி செய்யக்கூடாது
என்று சொல்லி இதன்ற பொம்பளை பிள்ளைகளாண்டா பெண்ணை பெற்றவர்கள் அவர்களுக்கு அட்வைஸ் பண்ண வேணும். வாழ்க்கைண்டா இப்படித்தான் இருக்கும், சாஞ்சு செஞ்சு போகணும். ஆணை பெற்றவர்களும் தாய் தந்தையர் சொல்ல வேணும், வாழ்க்கைண்டா அப்படித்தான் இருக்கும், சமாளித்து போகணும். ஒரு ஆண் பிள்ளை ஒரு பெண் பிள்ளையை செய்துட்டா அவள் ஒரு பிள்ளை மாதிரி அவர் பார்க்க வேணும் அந்த பிள்ளைய. தெரியும் தானே, அப்படியும் ஒரு 4-5 வயசு வித்தியாசத்தில் தான் செய்வினம் ஆணும் பெண்ணும். அப்போ அந்த வர்ற ஆண் வந்து அதை பிள்ளை மாதிரி பார்க்க வேணும். இல்லைண்டு வேட்டைக்கு போட்டியானுண்டா 3 மாதம் 1 மாதம் 6 மாதத்தில் இப்போ விவாகரத்துகள் நடந்து கொண்டிருக்கு. அப்படியான இதுகளுக்கு போகவே கூடாது. அது இயன்றளவு 2 பக்க தாய் தகப்பனும் சமாளித்து பிள்ளைகளுக்கு நல்ல அறிவுரையை கொடுக்கணும். இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டுதுன்னு சொன்னால் என் அம்மாவுக்கு சொன்னால் நான் இல்லை பால்ராஜ் தான் திறம், நீ முன்னில் தான் பிள்ளைன்னு சொல்லுவாள். என் அண்ணாக்களுக்கு சொன்னால் இல்லை அவன் தான் பால்ராஜ் தான் திறம், நீ தான் உன்னில் தான் பிள்ளைன்னு சொல்லி எந்த பக்கம் கடைசி வந்தும் அவர்கள் சாயவே மாட்டினோம். ஏன் எங்கட பிள்ளை வாழ போயிருக்குது, அப்போ நாங்கள் எங்கட பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது, மூட்டி விடக்கூடாதுன்றது தான் அவர்களுடைய இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அவர்களுடைய எக்ஸாம்பிள்னா உண்மையும் தான். ஆனபடியால் நாங்கள் எங்கள்ட பிள்ளைகளுக்கு திருமண நாள் என்றால் அதை கொண்டாடி காட்டுங்கோ. ஏனென்றால் இப்படித்தான் இன்றைக்கு நான் நேற்றையிலிருந்து என் மகனுக்கு சொன்னேன், அப்பா நான் 30வது ஆண்டில் நாளைக்கு கால் எடுத்து வைக்க போகிறோம். இன்றைக்கு முழம்பி சொன்னேன். 2 பிள்ளைகளுக்கும் நான் விளங்கப்படுத்தி கொண்டு தான் இருந்தேன். இது ஒரு பெரிய ஒரு கொடி என்று ஆண்டவன்ற கொடி என்று தான் நான் சொல்ல வேணும். 2-3 வருடங்களில் சில பேர்கிட்ட வாழ்க்கை அப்படி போகுது, 10 வருடங்களில் போகுது, 20 வருடங்களில் போகுது. நாங்கள் இன்றைக்கு 30வது அகவையில் கால் வச்சிருக்கிறோம்னு சொன்னால் உண்மையிலேயே எங்கள்ட முன்னோர் செய்த பலாபலனும் இல்லாட்டி நாங்களும் மற்றவைக்கு நாங்கள் எந்தவித தீங்கும் செய்யக்கூடாது. அதைத்தான் நான் சொல்கிறேன். வாய் சிரித்து கொண்டு மனதில் உண்டை வச்சுக்கொண்டு யாருமே கதைக்காதீங்க. எப்பயுமே ஓப்பன் மவுத்தாக இருங்கோ, ஹார்ட்டை பிரைட்டாக வச்சுருங்கோ. நயவஞ்சகங்கள் இருக்கக்கூடாது. எங்களால் ஏழுமண்டா அவர்களுக்கு உதவி செய்யுங்க, ஏலாட்டி விலத்தி நில்லுங்கோ. இதுதான் நாங்கள் ஒவ்வொரு பயணத்தில் பயணிக்க எங்களுக்கு தர்ற விடிவு, நான் கண்ட உண்மை. ஆனப்படியால் எல்லாரும் இந்த திருமண நாள் என்றால் கொண்டாடுங்க. அட்லீஸ்ட் ஒரு சக்கரை பொங்கலாவது வையுங்கோ, சாமிக்கு விளக்கு போடுங்கோ, பிள்ளைகளுக்கு சொல்லுங்கோ. நாங்கள் இத்தனையாவது அகவேல நாங்கள் கால் வச்சு கொண்டு இருக்கிறோம், நடக்கிறோம். ஆனபடியால் அந்த பிள்ளைகளுக்கு மைண்டில் அப்பா அம்மா இத்தனை வருடம் ஒரு பிரச்சனை இருந்தாலும் டிவோர்ஸ் அது இதண்டு இல்லாமல் இழுவறை பட்டு கொண்டு போயிருக்கிறோமே, அப்போ அவைக்குத்தான் நாங்கள் முதலிடம் கொடுக்கணும். அந்த பிள்ளைகளுக்கு ஒரு மனதில் ஒரு பதிவு பெறும். ஆனபடியால் நான் இன்றைக்கு வடை சுட்டு கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் சுட்டுட்டேன் பாருங்கோ. சக்கரை பொங்கல் மார்னிங் செய்து சாப்பிட்டுட்டேன். இப்போ வடை சுட்டு கொண்டிருக்கிறேன். இவர் கோயிலுக்கு போயிட்டார், வந்ததும் தான் நாங்கள் இல்லை, நானும் வெறும் சாப்பிடுவேன், வேற விட்டுட்டு சாப்பிட்றதில்லை. பிள்ளைகளுக்கு டைம் இல்லை, நைட்டுக்கு தான் வந்து ஏதாவது என்றால். ஆனால் நாங்கள் இன்றைக்கு செய்கிற நோக்கம் இல்லை. ஏனெண்டா பிள்ளைகளும் டயர்டாக வருவினோம். இவ்வளவுமே போதும். சாமிக்கு விளக்கு போட்டு போய் அர்ச்சனை செய்து ஒரு சைவ சாப்பாடு கல்யாண நாளில் அன்று சிறப்பாக கல்யாண சாப்பாடு சாப்பிட்டாலே போதும். பெரிய ஆடம்பரம் தேவையில்லை. ஆண்டவனுக்கு நாங்கள் நன்றியை சொல்லுவோம். ஏனெண்டா எனக்கே ஒரு சந்தோஷமாக இருக்கும். என்னுடைய கணவர் என்ன, நான் என்ன, எத்தனையோ நோய்களுக்கு கடவுள் தந்த ஒரு வரமாகத்தான் நான் நினைக்கிறேன். நான் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நான் வடை சுட்டு கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் காட்டு, நான் வடை சுட்டுட்டேன்னு மீதி சுட போகிறேன். ஓகே, மீதியை எடுத்து போடுறேன், இன்னும் நடக்க போகுதுண்டு. மகாதேவா எல்லாம் வல்ல அன்னை கனகதுர்த்தி உங்களுடைய திருவடிகளை போற்றி வணங்கி இன்றைய தினம் 30வது திருமண நாளை கொண்டாடும் பால்ராஜ் அவர்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்துடனும் வாழ வேண்டுமென எல்லாம் வல்ல ராஜேஸ்வரி பால்ராஜ் அவர்களுடைய திருமண நாளை முன்னிட்டு
30வது வருட திருமண நாளை முன்னிட்டு அம்பாளுக்கு வந்து விசேஷ அர்ச்சனை வழிபாடுகள் செய்துள்ளார்கள். ஊரிலே உள்ள அவர்களுடைய குலதெய்வத்தினுடைய திருவருளும் கனகதுர்க்கி அம்பாளுடைய திருவருளும் நிறைந்து காணப்பட வேண்டும் என பிரார்த்தனை பண்ணி ஆலய அரங்காவல சபையினர், நிர்வாக சபையினர், குருமார்கள் சார்பாக இனிய திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். சந்தோஷம். இன்னைக்கு என்ன நாள்? இன்றைக்கு எங்களுடைய திருமண நாள். பங்குனி மாதம் எத்தனையாம் ஆண்டு நடைபெற்றது? 1996ஆம் ஆண்டு பங்குனி மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை சிங்கப்பூரில், கிழமை மறந்து விட்டேன், சிங்கப்பூரில் பவாண்ட நாளில் தான் நடந்தது. பவாண்ட நாளிலே திருமணம் நடந்தது. சரி சரி. மனைவி சாதம், சிவப்பரிசி சாதம், உருளைக்கிழங்கு தக்காளி பழ குழம்பு, கத்தரிக்காய் பருப்பு கறி, கத்தரிக்காய் பால்கறி, பப்படம், மிளகாய் பொரியல், வடை, நெய் எல்லாம் வச்சு ஒன்று உரை. இது என்ன சொல்லுங்க? என்ன உரை சொல்லுங்க? வேண்டியில அப்பா கடவுளே, மக்கள் வேலைக்கும் படிப்புகளுக்கும் சென்று விட்டார்கள். சரி, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இப்பொழுது சாப்பிட போகிறோம். சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சாப்பிட்டுட்டு சக்கரை பொங்கல் எடுத்து தெரியல உங்களுக்கு? எடுத்துங்க. அப்புறம் இருக்கலாம். ஒரு சின்ன பிளேட்டில் கேப்பத்துண்டு எடுத்துட்டு வாங்க. நான் இப்பொழுது இறந்த போகிறேன், சாப்பிட போகிறோன்னு சொல்கிறேன். இறந்த எழுத்து மொழியில் கதைக்காமல் சாப்பிடுங்க. ஒரு பேப்பத்துண்டு கேட்டேன். இல்லை அதில் போடுங்க. எனக்குண்டா பசி பிடுங்குது வயிற்றை. மக்களே, இன்று எங்களுடைய திருமண சாப்பாடு சைவமாக சமைச்சு வாழை இலை இல்லை, அதுதான் வாழை இலை தயிரை மிஸ் பண்ணுறோம். ஓகே, சாப்பாடு உப்பு புளி எல்லாம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லுங்க. இன்றைக்கு வெண் பொங்கல் பொங்கினான், சர்க்கரை பொங்கல் பொங்கினான். அதுதான் சிறப்பு. கத்திரிக்காய், பால்கறி, தண்ணியை குடிச்சிட்டு நெய், நெய்யை கூட சாப்பிடவும் பயமாக இருக்குது குளிர் நாட்டில். சாப்பிட போகிறேன், சரியான பசி. எப்படி இருக்கு சாப்பாடு? நல்லா இருக்கும். எல்லாம் தாலியம் எல்லாம் போட்டேன்னா அப்படியே அந்த பூதாக்கலம் பண்ணிடுறேன்னு சொல்லிவிடும், தீர்த்தி விடும். தேவையில்லையே. ஆண்டவன் கை இருக்குது, வாய் இருக்குது, வடிவாக சாப்பிடுவான். சூப்பராக இருக்குது இந்த சாப்பாடு. நெய்யும் விட இவ்வளோ அருமையாக இருக்குது சாப்பாடு. உண்மையாக இந்த நாளில் மரக்கறி சமைச்சு சாப்பிட்றது தான் சிறப்பு. கல்யாண வீட்டில் எப்படி சாப்பிடுவோம்?
கல்யாண சாப்பாடு சைவமாக தான் சாப்பிட்றது. பிறகு எல்லாம் முடிஞ்ச பிறகு மச்சம் சாப்பிடுங்க, பிரச்சனை இல்லை. எங்கண்ட கலாச்சாரத்தின்படி நாங்கள் சாப்பாடு நல்லதுன்றதால பேச்சே வருது இல்லை அவருக்கு. நான் முதலே சொல்லிட்டேன், அந்த சாப்பாடு நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, பிரமாதமாக இருக்கும். நான் சும்மா வீடியோ சொல்கிறேன், மற்றும்பளையில் நான் சமைச்சா நல்லது இல்லையான்னு தான் சொல்கிறவர். மக்களே, 30 வருடங்கள் 30வது வருடத்தில் கால் பதிச்சிருக்கிறோம். இனிமேலும் அது வேண்டாம். இனிமேலும் சண்டை வாரது தான் எங்களுக்கு இல்லை, சரியான சண்டை வருமானம் சமாளிப்போம். ஓகே மக்களே, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். சாரி கட்டிட்டு உங்களுக்கு எடுத்து போடுறேன்.